வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்பியாய் சூப்பராய் ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் பாவக்காயை ரவுண்டாக இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாவக்காயை 3ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சீடை எடுத்துகிட்டு நீங்கள் இது போல் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரம், அதனால் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூளே உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா சேர்றது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த பாவக்காய்னாலும் நீங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துருக்கேன். சோள மாவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் மாவு அப்சர்வ் பண்ணுறது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழ சாறு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருக்கும்போது பாவக்காயினுடைய கசப்பு தன்மை நமக்கு ரொம்ப தெரியாது. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இது போல் கையில் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த கடலை மாவு மொத்தமாக பாவக்காயில் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும். பாவக்காய் உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், பாவக்காயில் மாவு சேர்ந்துட்டும் சேராமலும் இருக்கிறது போல் இருக்கும். இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சுட வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டே ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணால் சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். பாவக்காய் கிரேவி கசப்பே இல்லாமல் சூப்பராக எப்படி செய்யலான்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். குழந்தைங்க பாவக்காயெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இவ்வளோ எண்ணெய் சேர்க்கணுன்னு கூட இல்லை, கொஞ்சம் எண்ணெயில் கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக ஃப்ரை ஆகி கிடைக்கும் நமக்கு. எல்லா வித குழம்புகளுக்கும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை சாப்பிட்லாம். சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதே இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். உடைக்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா உடஞ்சி வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.